இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி புனித மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவார்த்தைகள் 43 48 முடிய. பகைவனையும் அன்பு செய்ய என்ற இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்று இந்த உலகில் குறையில்லாத மனிதர்களை நாம் காண முடியாது. இறைவனை தவிர அனைவருமே குறை உள்ளவர்கள், மனித பலவீனத்தால் தவறக்கூடியவர்கள். அன்று தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மனங்களை அறிந்த இயேசு அவர்களின் வாழ்வை மாற்ற அழைக்கின்றார். கடவுள் நிறைவுள்ளவர். எனவேதான் நம் குறைகளை, பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். பல சோதனைகளை நம் வாழ்வில் சந்திக்கின்ற போது நிறைவு காணும் கடவுளிடம் குறைகளை காணும் பலவீனம் கொண்டவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். தான் படைத்த உலகத்தை இறைவன் அன்பு செய்கின்றார். எனவேதான் தனது உண்மை அன்பினை உலகம் அறிந்து கொள்ள பகைவனையும் அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறுகின்றார். அதை தன் வாழ்வாள் வாழ்ந்தும் காட்டியுள்ளார். அன்று கல்வாரியில் தன்னையே பலியாக்கினார் நம் பாவங்களுக்காக. தவ காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் நாம் மற்றவரின் நிறைகளை காண்போம். நாம் அன்பை பகிர்வோம். இறைவனின் பிள்ளைகளாய் மாற, அவரின் நிறைவு காண அருள் வேண்டுவோம்.